சிதி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் கல்லூர் கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் காகித ஆலையில் தற்போது பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. காகிதம் தயாரிக்கும் இந்த ஆலையின் வளாகத்தில் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் முக்கிய மூல பொருட்கள் மற்றும் ஏராளமான பழைய பேப்பர்கள் டன் கணக்கில் கட்டுக்கட்டாக பண்டல்களாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. எதிர்பாராத விதமாக அங்கு பற்றிய தீ காகித குவியல்களில் மளமளவென அடுத்தடுத்த பகுதிகளுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதில் கோடிக்கணக்கிலான காகித மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் எரிந்து நாசமாகி உள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. காகித மூலப்பொருட்கள் தொடர்ந்து எரிந்து வருவதால் விண்ணை முட்டும் அளவிற்கு வெளியேறும் அடர்ந்த கரும்புகை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வானில் பரவி வருகிறது. திருநெல்வேலி மாநகரத்தின் எந்த பகுதியில் இருந்து பார்த்தாலும் இந்த கரும்புகை மண்டலமும் தீயில் கொழுந்து விட்டெறியும் தாக்கமும் தெளிவாக தெரிகிறது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு பாளையங்கோட்டை, திருநெல்வேலி டவுன், பேட்டை மற்றும் சேரன் மகாதேவி ஆகிய 4 நிலையங்களில் இருந்து தீயணைப்பு நிலையங்களில் இருந்து தலா 7 வீரர்கள் வீதம் மொத்தம் 28 தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர். தற்போது அப்பகுதியில் காற்றின் வேகமும் அதிகரித்து வருவதால் தீயை கட்டுப்படுத்துவதில் தீயணைப்பு வீரர்களுக்கு கடும் சிரமம் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இருப்பினும் வீரர்கள் கடந்த 2 மணி நேரத்திற்கும் மேலாக தண்ணீரை பீச்சி அடித்து தீ மேலும் பரவாமல் தடுக்க போராடி வருகின்றனர். விபத்துக்கான துல்லியமான காரணம் மற்றும் மொத்த இழப்பு மதிப்பு குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. காவல்துறை அதிகாரிகளும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரிதி, இதுவே தற்போது அந்த பகுதியில் இருக்கும் கள நிலவரம். ரிதி.